திருவாரூர் மாவட்ட தீ தடுப்பு மற்றும் மீட்பு பணித்துறை, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி, திருவாரூர் மாவட்ட கிளை மற்றும் முத்துப்பேட்டை ரெட் கிராஸ் தாலுகா கிளையுடன் இணைந்து தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பேரிடர் மீட்பு பணி ஒத்திகை நிகழ்ச்சி ஜாம்பவானுடைய வடகாடு பகுதியில் நடைபெற்றது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மாவட்ட தலைவர் வரதராஜன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து முத்துப்பேட்டை தாலுகா ரெட் கிராஸ் சேர்மன் செல்லப்பா வரவேற்புரையாற்றினார். சிறப்பு அதிகாரி, திருவாரூர் மாவட்ட தீ தடுப்பு மற்றும் மீட்பு பணித்துறை மாவட்ட அலுவலர் குமார், தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து பேரிடர் காலத்தின் போது மீட்பு பணியின் போது பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு செய்முறை விளக்கம் அளித்தனர். வெள்ள காலங்களில் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய காலி சிலிண்டர், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், வாழை மரம், தேங்காய் உள்ளிட்டவற்றை கொன்று வெள்ளத்தில் எவ்வாறு தப்பிக்கலாம் என்றும் தீயணைப்பு வீரர்கள் குளத்தில் தத்துரூபமாக செய்முறை செய்து காண்பித்தனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் தீயணைப்பு துறையினர் எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் திருத்துறைப்பூண்டி தீயணைப்பு நிலைய அலுவலர் நடராஜன், கூத்தாநல்லூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ், முத்துப்பேட்டை தீயணைப்பு நிலைய அலுவலர் செல்வராஜ் மற்றும் தீயணைப்பு வீரர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் லதா பாலமுருகன், துணைத் தலைவர் ராம்குமார் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அப்படின்னா அடுத்து நம்ம பல்ஸ் செக் பண்ணணும். கையில உங்களுக்கு பல்ஸ் இல்ல, ஹார்ட்டும் துடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல கையை கரெக்டா வச்சுக்க. பொசிஷன்ல தூக்கு. நீ திரும்ப உட்காரு முட்டி போடு. செஞ்சு அனுப்பிடாதீங்க, அதை மட்டும் மனசில் வச்சு. அடுத்தது நீச்சலை கற்றுக் கொடுக்கறத மறந்துடாது. அது ஆனா பெண் 2 பேர் ஆறாக இருந்தாலும் நீச்சல் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதனால் இந்த சொன்னாங்க. அடுத்தது நீர்நிலை பக்கம்லாம் பசங்களாம் அனுப்புவானான்னு சொன்னாங்க. இதெல்லாம் இதுமாரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி காப்பாற்றலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த 3 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுங்கள். இந்த பயிற்சி முகாம் ஆரம்பித்தா உங்கள் பிள்ளைங்கள்லாம் அனுப்பி